தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வருது. இப்போது கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கூடவே பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு கூடவே தட்டின பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளி வந்து எடுத்துட்டுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நல்லா தொக்கா வரட்டும். 2 பச்சை மிளகாய்க்கு கீரி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து வடித்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக இதை வந்து கட்டி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவிக்கலாங்க. தூவிட்டு கலந்து எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். ஃபைனலாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுடலாம்.